شنا إسرائيل أدوناي إلهي أدوناي حاد أدوناي أولئيم. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், யெஷுவா ஹமஷியாஹ் நாமத்தில் இந்த வேதபாட கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் நமக்கு நல்லவராகவே இருந்து நம்மை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நம்மை வழி நடத்துவார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிலிருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் இந்த ஒரு வாரம் முழுவதுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மகத்துவங்கள் என்கிறதான தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மகத்துவங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்குள்ள அப்படி என்ன மகத்துவம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 2004 வருஷத்தில் நான் முழு நேர ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணித்தேன். 1997 ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டு 1998 வருஷத்தில் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவி பெற்றேன். 2004 வருஷத்தில் தான் முழு நேரமாக, அதுக்கு முன்னாடி கர்த்தர் பயிற்சிகள், அநேக பயிற்சிகள்லாம் கொடுத்து முழு நேரமாக கர்த்தரை மாத்திரம் நம்பி, நான் முற்றிலுமாக ஆண்டவரை மட்டும் நம்பி, எங்கள் அம்மா அப்பா, எங்களுடைய உறவினர்கள் யாரையும் எதிர்பார்க்காம, ஒரு ஸ்தாபனம் நமக்கு உதவி செய்யும் அப்படின்லாம் எதையுமே சாராமல் நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தது 2004 வருஷத்தில். ஸோ அந்த நாள்ல இருந்து கர்த்தருடைய பெரிதான கிருபையினால தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் எந்த வருஷத்திலும் இல்லாத அளவுக்கு, ஏறக்குறைய இப்போ 16 வருஷம் முடியுது நான் ஊழியத்துக்கு வந்து, இப்போ 17வது வருஷம் போயிட்டுருக்கு. ஆனால் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷத்தில் தான் கல்வாரி அன்பை குறித்து, சிலுவையை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து அதிகமாக தியானிக்க, அதை பற்றின அநேக செய்திகளை கேட்க, படிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அப்பதான் எனக்கு தெரிய வந்தது, இன்னும் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த கல்வாரி அன்பை இன்னும் நான் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். யோசிச்சு பாருங்க, 16 வருஷம் ஊழியத்துக்கு வந்து ஆகுது. ஆனால் இன்னும் இந்த கல்வாரி அன்பு, பரலோகம்லாம் அப்புறம் இருக்கட்டும், பரலோகத்துக்கு போகிறது, பரலோகத்தில் அங்கே என்னெல்லாம் இருக்குது அது அப்புறம். இந்த அடிப்படை, இன்னைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அடிப்படையாக இருந்தது என்னதான்? எதை பார்த்து நம்ம வந்தோம்? எதை பார்த்து வந்தோம்? அந்த கல்வாரி அன்பை கண்டுதான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேற ஊரை சேர்ந்தவர்கள், வேற வேற குடும்பத்தில் உள்ளவர்கள். ஆனால் இன்னைக்கு நம்மெல்லாம் இங்கே ஒன்றாக உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு சகோதரத்துவமாக,
ஒரு குடும்பமாக நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு நம்மளை உட்கார வைத்திருப்பது எதுனா இந்த கல்வாரி அன்பு, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வெளியேற பெற்ற ரத்தம். ஆனா இதை பற்றியே நான் இன்னும் அறிய வேண்டிய பிரகாரமா அறியவில்லையே ஆண்டவரே என்று சொல்லி இதை தியானிக்கும் போதெல்லாம் அதிகமாக கண்ணீர் விடுவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். கண்களை கண்ணீரினால நனைத்தார். யோசிச்சு பாருங்க, நேற்றுக்கு நம்ம கேட்ட செய்தி கோல்கொதாவை குறித்து நம்முடைய இருதயத்தை எவ்வளவாய் உடைத்தது, எவ்வளவா உடைச்சது. ஆகவே நம்ம இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த வெளியேறப்பெற்ற ரத்தத்தினுடைய மகத்துவத்தை, அந்த கல்வாரி அன்பையே நாம் சரியாக நம்ம இன்னும் அறியலை. அப்படி அறிஞ்சிருப்போமானா எதை குறித்தும் நம்ம கவலைப்பட மாட்டோங்க. இந்த உலகத்தில் நமக்கு எது கொடுத்தாலும், கொடுக்கப்பட்டாலும் கொடுக்கப்படாமல் போனாலும், நம்ம நிலைமை எப்படி இருந்தாலும், என்ன இந்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை கொடுத்து என்னை ரட்சித்து இருக்கிறாரையா, இது எனக்கு போதும் அப்படிங்கிறதான நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்துருவோம். ஆகவே கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வெளிச்சத்தின்படி இன்றிலிருந்து இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினுடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இதற்கு ஆதாரமாக எல்லா நாட்களும் இந்த வசனத்தை படிச்சா நம்ம தொடங்க போறோம். இதற்கு ஆதாரமாக லேவியராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், எபிரேய மொழியில வைக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், அதனுடைய 11வது வசனம். 11 லேவியராகமம் 17ஆம் அதிகாரம், லேவியராகமம் 17ஆம் அதிகாரம், அதனுடைய 11வது வசனம். 11th verse, 11வது வசனம். மாம்சத்தில் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. அந்த கடைசி பகுதி இருக்கு பாருங்க. ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இந்த பகுதியை மட்டும் எல்லாருமா சேர்ந்து அந்த கடைசி பகுதி இருக்கு பாருங்க. ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. எல்லாரும் சேர்ந்து அந்த பகுதியை மட்டும் வாசிக்க போறோம். அவங்க மைக்லையும் படிக்கட்டும், எல்லாருமா சேர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க. ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆமென். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும், இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. இரத்தம் என்கிற ஒன்று இல்லாமல் பாவ நிவர்த்தி உண்டாகாது. இப்போ இந்த இரத்தம் அப்படிங்கிற இந்த வார்த்தையினுடைய எபிரேய பதம், இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற காரியங்கள் முன்னுரையான காரியத்தை சொல்லிட்டு இன்றைக்கு நம்ம முதல் பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து போக போறோம். மொத்தம் நம்ம 8 பாடங்களை நாம் படிக்க வேண்டும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை குறித்து 8 பாடங்களை நாம் படிக்க வேண்டும். அதுல இன்றைக்கு முதல் பாடத்தை நம்ம படிக்க போறோம். அதுக்கு முன்பாக ஒரு சில முன்னுரையான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த இரத்தம் ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க. இந்த இரத்தம் என்பதற்கான எபிரேய வார்த்தை டாம், DAM, டாம். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. இந்த இரத்தம் என்பதற்கான எபிரேய பதம் டாம். இந்த டாம் என்பதற்கு 2 எழுத்துக்களை பயன்படுத்துவாங்க. டாம். அந்த 2 எழுத்துக்கள் என்ன அப்படின்னா, 4வது எழுத்தாகிய டாலேத், 13வது எழுத்தாகிய மெம். டாம் என்பதற்கு எபிரேயத்தில்
இந்த எபிரேய வார்த்தைக்கு பயன்படுத்தப்படும் 2 எழுத்துக்கள் டாலேத் மெம்சோஃபித். டாம் டாம். இதனுடைய வேல்யூஸ் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கருத்தை ஆண்டவர் இந்த ரத்தம் என்கிற வார்த்தைக்குள்ளே நம்முடைய ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 17 44 ரெண்டையும் கூட்டுங்க 61. ஸோ இந்த டாம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஒட்டுமொத்த வேல்யூ, அதனுடைய எண் வரிசை மற்றும் கெமாட்ரியா, ஆர்டினல் கார்டினல் ரெண்டையும் போட்டா 61ங்கிற நம்பர் நமக்கு கிடைக்கும். இந்த 61ங்கிற இந்த நம்பரை அதை நம்ம பிரேக் பண்ணா அதுல என்ன இருக்குன்னா 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று 26, ரெண்டாவது 35. கூட்டுங்க 26 35. 26 பிளஸ் 35 எவ்வளவு? 61. 26ங்கிறது நமக்கு தெரியும். யாரை குறிக்குது? யாவே, யகவா, யோத்ஹே, வாவ்ஹே, கத்தர். வேதாகமத்தில் நம்ம எங்கெல்லாம் கத்தர் என்று நம்ம படிக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த யாவே, இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேலும் வருகிறவரும் மாறாதவரும் நிலைத்திருப்பவரும் ஆசீர்வதிக்கிற கரத்தை உடையவரும் இதோ ஆணிகள் கடாவப்பட்டவராய் தொங்குகிறவரும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிற இந்த கத்தர் யகவா, யோத்ஹே, வாவ்ஹே, அதனுடைய வேல்யூஸ் கெமாட்ரியா 26. அடுத்து இந்த 61ல அடுத்த ஒரு காரியம் என்னன்னா 35. இந்த 35ங்கிறது எதை குறிக்குதுன்னா டராக் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை. டராக், DARAK, டராக். எல்லாரும் சொல்லுங்க. 26 எதை குறிக்குது? யாவே. 35 எதை குறிக்குது? டராக். அப்படின்னா வேற ஒண்ணு இல்ல, வழின்னு அர்த்தம். வழி. இதுக்கு 3 எழுத்துக்களை பயன்படுத்துவாங்க. டாலேத், ரேஷ், கஃப் சோஃபித். 4வது எழுத்து, 20வது எழுத்து, 11வது எழுத்து. இதனுடைய ஆர்டினல் வேல்யூ மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த டராக்குக்கு 4 + 20 + 11 எவ்வளவு? 35. டராக் அப்படின்னா வழி. யோவான் 14ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை படிக்கும் போது, யோவான் 14 அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை படித்தால், அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சரி, அந்த மைக் சவுண்ட் ரொம்ப, இந்த மைக்கை விட அந்த மைக் சவுண்ட் அதிகமா இருக்கு. கொஞ்சம் வால்யூம் குறை. அப்போ இங்க யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொல்றார் பாத்தீங்களா? அந்த வழி என்பதற்கான எபிரேய பதம் டராக். ரொம்ப குறைச்சனால கொஞ்சம். வழி என்பதற்கான எபிரேய பதம் டராக். டராக்னா வழின்னு அர்த்தம். அப்ப ரத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளேயே ஒரு அற்புதமான கருத்து இருக்கு. என்னன்னா, கர்த்தர் ஏற்படுத்தின வழி. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்வடைந்திருக்கிறோம் என்றால் கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு வழி. ரத்தத்தினால், விலை மதிக்க முடியாத ரத்தத்தினால் ஆண்டவர் கர்த்தர், நம்முடைய கர்த்தர் நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வழியாக நம்ம வந்துதான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 26 35 இருக்குல்ல, இது அப்படியே சிங்கிள் டிஜிட்ல 2 + 6 + 3 + 5 அப்படி கூட்டினீங்கன்னா ஒரு அற்புதமான கருத்து இருக்கு. 2 + 6 + 3 + 5 எவ்வளவு வருது? 16. 16. இந்த 16 யாரை குறிக்குது? பென். பேத் நுன் சோஃபித். பென். பென் என்றால்
குமாரன். இந்த பென்னுடைய ஆர்டினல் வேல்யூ போட்டு பார்த்தீங்கன்னா 2வது எழுத்து 14வது எழுத்து. 2 + 14 எவ்வளவு? 16. அப்போ கர்த்தர் ஏற்படுத்தின வழி என்ன வழி? அந்த வழி யாரு? குமாரன். குமாரனாகிய யெஷுவா, குமாரனாகிய இயேசு. அவருடைய ரத்தத்தினாலதான், வேற யாருடைய ரத்தத்தினாலே நம்ம வாழ்க்கைக்கு வழி பிறக்காது. நீங்களும் நானும் வாழ்வதற்கு வழி பிறந்ததற்கு காரணமே குமாரனாகிய யெஷுவாவின் ரத்தத்தினால். வேற மனுஷ ரத்தத்தினாலேயோ வேற மிருக ரத்தத்தினாலேயோ நீங்களும் நானும் வாழ்வதற்கு வழி இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் பரலோக வாசிகளாக, பரலோக குடிமக்களாக, இன்றைக்கு நீங்களும் நானும் மாற்றப்பட்டிருப்பதற்கு வழியாக அமைந்தது என்ன? குமாரனுடைய ரத்தம். ஆகவேதான் அந்த டாம் அப்படிங்கிற வார்த்தையில ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். குமாரனுடைய ரத்தத்தினாலதான் மனிதனுக்கு, மனுக்குலத்துக்கு என்ன இருக்கு? வழி இருக்கிறது. ஆதி மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த போது ஏதேன் தோட்டத்தினுடைய வழி அடைக்கப்பட்டது. வாசிங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி 2 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி எத்தனாம் வசனம் அது? 23, 23, 24. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்ட பின்பு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்குள் கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்ப மனுஷனை வெளியே துரத்தி விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு? அவன் பாவம் செய்ததுனால அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய வழியை அடைச்சிட்டாரு. இங்க ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மனுஷன் ஏன் பாவம் செய்தான் தெரியுமா? ஏன் விலக்கப்பட்ட மரத்தினுடைய பழத்தை ஏன் சாப்பிட்டான்? அவனை சாத்தான் பாவம் செய்ய வைத்ததுக்கு சாத்தான் கையாண்ட தந்திரம் என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன செய்தான்? சரி, நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். அதனால வசனத்தை படிக்கணும்னு அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 1 - 7 வரைக்கும் சாத்தானும் ஏவாளும் பேசிக் கொள்கிறார்கள், சர்ப்பமும் ஏவாளும் பேசிக் கொள்கிறார்கள். அதனுடைய விளைவாகத்தான் என்ன செய்கிறா? அந்த பழத்தை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுக்கிறான். இப்ப இங்க என்ன நடக்குது? அவன் என்ன பண்றான் அப்படின்னா, முதலாவது அவன் செய்கிற ஒரு காரியம் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். 2 காரியத்தை சந்தேகிக்க வைக்கிறான். ஒன்று தேவனுடைய சுபாவத்தையும், 2வது அவருடைய வார்த்தையையும். இப்படி சொல்றேன். முதல்ல தேவனுடைய வார்த்தையையும் அவன் கேட்கிறான் பாருங்க. ஏவாளை பார்த்து கேட்கிறான், உங்களை ஆண்டவர் இந்த எல்லா விருட்சங்களின் கனியையும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரா? எத்தனாம் வசனம்? 2ஆம் வசனமா? தோட்டத்தின் நடுவில் இருக்கிற முதல் வசனத்தை வாசிங்க. முதல் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அப்படி அவர் சொன்னாரானா? சொல்லவே இல்லை. அவர் சொன்னது என்ன? எல்லா விருட்சத்தின் கனியையும் சாப்பிடுங்க, எதை மட்டும் சாப்பிடாதீங்க? நன்மை தீமை அறியறது. இந்த பைபிள் ஸ்டடியில இது நமக்கு வேத பாடம், பிரசங்கம் இல்லை. கேட்கிற கேள்விகளுக்கு நீங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணி பதில் சொல்லணும். கேட்கிற கேள்விகளுக்கு நீங்களும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. சரி, கர்த்தர் என்ன சொன்னார்? எல்லா விருட்சத்தின் கனியை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரா? அப்படி சொன்னாரா? சொன்னாரா? சொல்லையா? சொல்லல. அவர் சொன்னது என்ன? எல்லா விருட்சத்தின் பழத்தையும் சாப்பிடுங்க, எதை மட்டும் சாப்பிடாதீங்க? நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை மட்டும் தான் சாப்பிடாதீங்க. ஆனா இவன் கேள்வி எப்படி கேட்கிறான் பாருங்க. தேவன் எல்லா விருட்சத்தின் கனியையும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரா? அப்ப அவன் எதை சந்தேகப்பட வைக்கிறான்?
அவர் சொன்ன வார்த்தையை. முதலாவது சாத்தான் நம்மளை சந்தேகப்பட வைப்பது எதனா, தேவனுடைய வார்த்தையை, ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிற வார்த்தையை சந்தேகப்பட வைப்பான். இரண்டாவது அவருடைய தன்மையை சந்தேகப்பட வைப்பான். அவருடைய தன்மை. இவன் சொல்ற இல்ல அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல, எங்களை நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும்தான் புசிக்கவும் வேண்டாம் தொடவும் வேண்டாம்னு சொன்னாரு அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த அம்மா சேர்த்து சொல்லுது. சொன்ன உடனே அவன் பாருங்க அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சு இப்ப அவருடைய தன்மையை பத்தி தப்பான காரியத்தை விதைக்கிறான். 3ஆம் வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கும் அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, 4ஆம் வசனத்துல சாத்தான் பேசுறான், சர்ப்பம் பேசுது, நீங்கள் சாகவே சாவதில்லை. பாருங்க, சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. அவர் ஏன் இப்படி சொன்னார்னா, எங்க நீங்க அவரை போல மாறிடுவீங்களோன்னு சொல்லிதான் அவர் என்ன பண்ணிட்டார், உங்களை நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அவர் நல்லவர் கிடையாது, நீங்க நல்லா இருக்கிறத அவர் விரும்பல, உங்களை ஒரு அடிமையாகவே, அவருக்கு ஒரு அடிமையாகவே வைத்துக்கொள்ள அவர் திட்டம் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய தன்மையை சந்தேகப்பட வைக்கிறார். அருமையான தேவ ஜனமே, சரியாக விளங்கிக் கொள்ளணும். சாத்தான் இன்றைக்கும் இந்த வேலையை செய்கிறான். உங்களை என்னையும் தடுமாற வைப்பதற்கு முன்பாக சாத்தான் நம்ம மனசுல செய்யற, நம்ம காதுல ஓதுகிற 2 காரியம். 1, அவருடைய வார்த்தையை சந்தேகப்பட வைப்பான். இருக்கிற சூழ்நிலைகள், நடக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பாக காண்பித்து, கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுது, ஆனா இங்க நடக்கிறத பார்த்தியா வேற மாதிரி நடக்குது, அப்ப ஆண்டுடைய வார்த்தை பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தை உண்டாக்குவான். 2வது அவருடைய தன்மையை சந்தேகப்பட வைப்பான். அவர் நல்லவர் தானே, அப்புறம் ஏன் உன் வாழ்க்கையில் இப்படி இருக்கு, ஏன் உன் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல, நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்க, ஏன் பதில் வரல, ஏன் உனக்கு இந்த வியாதி சுகமாகல, அவர் பரிகாரி தானே, ஏன் இன்னும் உனக்கு நன்மையான காரியம் நடக்கல, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் நடக்கல, அப்ப இந்த ஆண்டவர் நல்லவர் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை உண்டாக்குவான். இதற்கு நம்ம எஸ் சொல்லிட்டோம்னா, அவன் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து அந்த சத்தத்தை நம்ம உள்ள விட்டுட்டோம்னா, அடுத்து நம்மை அறியாமலேயே பாவம் செய்ய ஆரம்பிப்போம். நம்ம வாழ்க்கையில விழுகை வர ஆரம்பித்து விடும், விழுக வந்துடும். அருமையானவர்களே, இதான் பாவத்தினுடைய அந்த வேர். பாவம் செய்ய வைப்பதற்கு சாத்தான் செய்த தந்திரம் இதுதான். அவன் பண்ண தந்திரத்தில் 2 காரியம் சந்தேகப்பட வச்சான். 2 காரியத்தை சந்தேகப்பட வச்சான். எது? தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய தன்மையையும். நல்லா கவனிங்க. அவன் சொல்றான், நீங்க இனிதான் நீங்க தேவனை போல இந்த பழத்தை சாப்பிட்டு எங்க நீங்க தேவனை போல மாறிடுவீங்களோ அப்படின்னு நினைச்சுதான் நீங்க தேவனை போல அவரை போல நீங்க மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொன்னார்னு அவன் சொல்றான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஏற்கனவே அவங்க தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்துல தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட தேவனை போலவேதான் ஆண்டவர் அவர்களை படைத்திருக்கிறார். ஆதியாகமம் 1:26 என்ன படிக்கிறோம்? ஆதியாகமம் 1:26 படிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமத்துல 1:26. ஆதியாகம புஸ்தகம் 1:26.
பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப அவருடைய சாயலாக அவருடைய ரூபமாக உண்டாக்கப்பட்டவன் அவருக்கு கீழையா இருப்பான், அவருக்கு அடிமையாவா இருக்க முடியும்? சங்கீதம் 8:5 கொஞ்சம் திருவிழியத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த வேத பாடங்கள்ல வரும்போது சங்கீதம் 8:5 படிக்கும்போது அங்க ஒரு அற்புதமான காரியம் சொல்லி இருக்கு. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். நீர் அவனை யாரை விட சிறியவராக்கினீரா? எல்லாரும் சொல்லுங்க, யாரை விட சிறியவராக்கினீர்னு போட்டிருக்கு. தேவ தூதரிலும். ஆனா எபிரேய மொழியில அந்த இடத்துல தேவ தூதர்ங்கிற வார்த்தை இருக்காது, ஏலோஹிம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். எபிரேய மொழியில ஏலோஹிம் தேவனை குறிக்கிற அந்த வார்த்தை தான் இருக்கும், ஏலோஹிம். இது திருவிவிலியத்தில் கரெக்டா போட்டிருக்கு இந்த வார்த்தை. திருவிவிலியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதம் 8:5 கரெக்டா போட்டிருக்கும். அது ஆக்சுவலா அங்க தேவ தூதரிலும் அல்ல, சரிங்களா? தேவ தூதரை விட மனுஷனை சிறியவனா உண்டாக்குனாரு அப்படி இல்லை, சரிங்களா? அது மொழிபெயர்ப்பில் வந்த குறைபாடு. திருவிவிலியத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா போட்டிருக்கோம். வாசிங்க சங்கீதம் 8:5, 8ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்க அது கரெக்டா போட்டிருக்கோம். ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்று சிறியவர்களாக்கினீர். யாரை விட சிறியவராக்கினாரா? கடவுளாகிய தேவ தூதரை விடவா கடவுளை விடவா? கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவனாக்கினீர். அதாவது இவன் ஏறக்குறைய எப்படி இருக்கான்? கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கான். அப்ப இனி அவன் தேவனை போல மாறுவதில்லை, ஏற்கனவே அவன் தேவ சாயல தான் இருக்கான். அவர் உண்டாக்கும் போதே அவருக்கு அடுத்த ஸ்தானத்துல, அவனுக்கு அடுத்த ஸ்தானத்துல, இன்னும் சொல்ல போனா கடவுளின் மகனாக, தேவ மகனாகவே அவனை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு தப்பான காரியத்தை அவன் ஏவாளுடைய மனசுல விதைத்து சந்தேகத்தை உண்டாக்கி பாவம் செய்ய வச்சிட்டான். இதனுடைய விளைவாகத்தான் ஏதேம் தோட்டத்தினுடைய வழி அடைக்கப்பட்டது. இந்த அடைக்கப்பட்ட வழியை திறக்கும்படியாகத்தான் குமாரனாகி யெஷுவா இரத்தத்தை சிந்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. டாம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம படிக்கிறோம் அல்லவா? கர்த்தர் ஏற்படுத்தின வழி என்னது? அந்த டாம்ல நம்ம என்ன படிக்கிறோம்? யார் அந்த வழி? குமாரனாகிய யெஷுவா. இயேசுவின் இரத்தத்தை அல்லாமல் ஆதி மனிதன் இழந்து போன அந்த ஏதேனின் அனுபவங்களை பெறுவதற்கு, ஆதி மனிதன் இழந்து போன ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தை அல்லாமல் நமக்கு வேறு கதியே இல்லை. ஆகவேதான் நம்ம பாடுகிறோம், உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஆண்டவர் யெஷுவாவை அல்லாமல், அவருடைய ரத்தத்தை அல்லாமல் நமக்கு வேறு வழி இல்லை பிரதர், நமக்கு வேறு வழி இல்லை சிஸ்டர். இதை புரிந்து கொள்ளுங்க. சரி, ஆகவேதான் அவருடைய ரத்தத்தினாலதான் நமக்கு வழி, குமாரன் தான் வழி. ஆகவேதான் போட்டிருக்கு எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 20 - 22 வரைக்கும் இந்த வசனம். இன்னைக்கு சாயங்காலம் நானும் அருமையான பாஸ்டர் ஐசையா நாங்கள் 2 பேருமாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது இந்த வசனத்தை அவருக்கு தேவன் கொடுத்தார் ஒரு வெளிப்பாடாக. பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து இருக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில்
20 22 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா, ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் 21 வாசிங்க. எக்கால முழக்கத்தின் இடத்திற்கு 21 மோசே 22 வசனம், எபிரேயர் 12:22. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும், கவனிங்க, ஆபேலுடைய ரத்தம் பேசினவைகளை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இந்த இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக எனக்காக என்ன பேசிட்டு இருக்கான்? அங்க போட்டிருக்குல்ல, என்ன பேசிட்டு இருக்கு? புது உடன்படிக்கை. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்துக்கு. இங்க இயேசுவின் ரத்தத்தை பத்தி தான் சொல்லி இருக்கு. இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக எனக்காக இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது. என்ன பேசுது? என்ன பேசுது? எந்த மாதிரி காரியத்தை பேசுது? நன்மையானவைகளை பேசுகிறது. நன்மையானவைகளை. ஆதியாகமத்துல 4ஆம் அதிகாரத்துல ஆபேலின் ரத்தம் அதுவும் பேசுகிறதா? ஆதியாகம 4ல நீங்க 9ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். என் சகோதரனுக்கு நான் காவலாளியோன்னு கேட்கிறான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறதுன்னு சொல்றாரு. அப்ப ஆபேலின் ரத்தமும் பேசுகிறது. நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவின் ரத்தம் நன்மையானவரை பேசுகிறதா? ஆபேலின் ரத்தம் பேசினதற்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் பேசுகிறதற்கும் உள்ள வித்தியாசங்களை உங்களுக்கு நான் முதல்ல சொல்றேன். நம்ம பாடத்துக்குள்ளே இன்னும் போகல, இப்ப நம்ம முன்னுரையில் தான் இருக்கோம். ஆபேலின் ரத்தம் பேசினதற்கும் நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவின் ரத்தம் இன்னைக்கு நன்மையானவரை பேசுகிறதே, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நம்பர் 1, முதலாவது, ஆபேலின் ரத்தம் என்னுடைய சகோதரனை, என்னை கொலை செய்தவனை பழிவாங்கும் 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 என்றே பேசிக் கொண்டிருக்கிறது. சரிங்களா? ஆபேலின் ரத்தம் என்ன பேசுது? என்னை கொன்னவன் என்ன செய்யும்? பழிவாங்கும் பழிவாங்கும். ஆனால் யெஷுவாவின் ரத்தம், உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட யெஷுவாவின் ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும், இன்னும் சொல்ல போனா அவரை கொன்றார்களே, எழுத்தின்படி அவரை சிலுவையில் அறைந்தாங்கல்ல, அவங்களுக்காகவும் கூட. இன்னைக்கு நம்முடைய பாவம் தானே அவரை சிலுவையில் அறைய வைத்தது. நம்முடைய பாவம் தானே அவருக்கு சிலுவையாக மாறியது. அவருக்கு அவ்வளவு பெரிய அகோரமான ஒரு மரணத்தை கொண்டு வந்தது. இப்படி பாவம் செய்த நமக்காக நம்மளை பழிவாங்கும்படியாக பேசல, நம்மை மன்னிக்கும்படியாக பரிந்து பேசுகிறது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா 23:34 வாசிங்க. லூக்கா 23 அதனுடைய 34வது வசனத்தை படிக்கும்போது, கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் யெஷுவா ரத்தத்தை சிந்திக் கொண்டிருக்கும் போது பாருங்க, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்ப யெஷுவாவின் ரத்தம் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறது. பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு
ஆண்டவர் யெஷுவாவின் இரத்தத்தால கழுவப்பட்ட நீங்களும் நானும் யாருக்காவது விரோதமா, ஆண்டவரே எனக்கு விரோதமா இப்படி அவங்க எழும்புறாங்க, எனக்கு விரோதமா இப்படி பேசுறாங்க, அவங்கள கொல்லும், அவங்கள சாகடியும், கையக்கால உடையும் அப்படி நீங்க ஜெபம் பண்றீங்கன்னா உங்களுக்கும் இயேசுவின் இரத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இன்னைக்கு நமக்கு நம்ம கழுவப்பட்ட அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினுடைய மகத்துவம் நமக்கு தெரியல. இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு இப்படி துணிகரம் வந்திருக்கு. இன்னைக்கு யாராவது ஏதாவது பேசிட்டா இல்லை யாராவது ஏதாவது விரோதமா பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவரே அவங்கள கொல்லும், அவங்க சாகணும், அவங்க கையக்கால உடையும், அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யும். உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் யெஷுவா அப்படி ஜெபித்திருப்பாரான இன்னைக்கு நம்முடைய கதி என்ன பிரதர் ஆயிருக்கும், என்ன சிஸ்டர் ஆயிருக்கும்? இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் யெஷுவா பரிந்து பேசுகிறார். மன்னிங்கப்பா, இந்த வருஷமும் இருக்கட்டும் அப்பா. உங்களுக்குள்ள எனக்குள்ள ஓடுறது என்ன ஆவி? ஆபேலின் ஆவியா இல்ல யெஷுவாவின் ஆவியா? ஆபேலின் ஆவி ஓடுச்சுன்னா நீ பழி வாங்கணும் தான் நீ ஜெபிப்ப. ஆனா இயேசுவின் ஆவி ஓடுச்சுன்னா, இயேசுவின் ஆவி உள்ள இருந்தா மன்னிங்கப்பா, என் சத்துருக்களை கூட மன்னிங்க, எனக்கு விரோதமா எழும்புறவங்களை மன்னிங்க ஆண்டவரே, அவங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவங்களுடைய நன்மைக்காக நம்ம ஜெபிப்போம். இது முதல் தன்மை. ரெண்டாவது, அங்கே ஆபேல் ரத்தம் சிந்தினபடியினால காயின் தேவ சன்னிதானத்தை விட்டு துரத்தப்படுகிறான். நான் நினைக்கிறேன் ஆதியாகமம் 4:12 நினைக்கிறேன். ஆதியாகமம் 4:12 ஆபேல் ரத்தம் சிந்தினபடியினால காயினுக்கு என்ன நடக்குதுன்னா 13. அப்பொழுது காயின், எத்தனை வசனம்? 13ஆம் வசனம். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி, நான் உமது சமூகத்துக்கு விலகி. அப்படியானா ஆபேல் ரத்தம் சிந்தினபடினால இப்ப காயினுடைய நிலைமை என்னது? தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்படுகிற ஒரு நிலை, தேவ சமூகத்திலிருந்து விலகுகிற ஒரு நிலை உண்டாகுது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் யெஷுவா நமக்காக ரத்தம் சிந்தினதனுடைய விளைவு என்ன? அவர் நமக்காக நன்மையானதை பேசுகிறாரே, அந்த நன்மையானதை அவர் பேசுகிறபடினால் இன்னைக்கு நமக்கு என்ன நடக்குது? நாம் தேவ சமூகத்துக்கு தூரமாய் இருந்த நாம் இன்றைக்கு தேவ சமூகத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆபேல் ரத்த சிந்தனபடினால காயின் தேவ சமூகத்தை விட்டு விலகிட்டான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக நம்முடைய ஆண்டவர் யெஷுவா இயேசு ரத்தம் சிந்தினபடியினால் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14 இருந்து வாசிங்க. எப்படி எனில் அவரே 12 இருந்து வாசி. எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நம்முடைய நிலைமையா இருந்துச்சுங்க. நம்முடைய நிலைமை இதுதான். பாருங்க அங்க என்னென்ன சொல்லியிருக்கு பாருங்க. ஒன்று, நம்ம யாரு? அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களா நம்ம இருந்தோம். நீங்களும் நானும் அப்படிதான் இருந்தோம் ஒரு காலத்துல. அப்புறம் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், அதாவது இஸ்ரவேலுடைய எந்த விதமான ஆசீர்வாதங்களுக்கும் நமக்கு பங்கே கிடையாது. மூன்றாவது,
வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். நம்ம எல்லாம் வாக்குத்தத்தங்கள் வேதத்துல சொல்லி இருக்கல, வாக்குத்தத்தங்கள் உடன்படிக்கைகள்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் நீங்களும் நானும் அந்நியர்கள். நம்பிக்கை இல்லாதவர்களும். நமக்கு என்ன இல்ல? நம்பிக்கை இல்ல. இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து. நமக்கு தேவனே கிடையாதுங்க, தேவன் அற்றவர்கள், அப்படிதான் நம்ம இருந்தோம். ஆனா தொடர்ந்து படிங்க. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இப்ப நம்ம தேவ சமூகத்துக்கு சமீபமாய் வந்திருக்கிறோம். சமீபமானீர்கள். ஆபேலின் ரத்தம் சிந்தப்பட்டபடினால காயின் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய் விட்டான், துரத்தப்பட்டு விட்டான், தேவ சமூகத்திலிருந்து விலகி போய் விட்டான். அவனுக்கு வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குது. பட்டணத்தை கட்டுறான், எல்லாம் பண்றான், பிள்ளைங்க பிறக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா அவனுக்கு என்ன இல்ல? தேவ சமூகம் இல்லை. ஆனா இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் இயேசு ரத்தம் சிந்தினபடியினால் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தை இன்பமாய் அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எத்தனை பேருக்கு இருக்காங்க? ஆண்டவருக்கு நன்றியா இருக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தேவ சமூகத்தில் நமக்கு என்ன இருக்கு? பரிபூர்ண ஆனந்தம் இருக்கு, நித்திய பேரின்பம் இருக்கிறது. சங்கீதம் 16 கடைசி சங்கீதம் 16ல கடைசி வசனம் நமக்கு அதை ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரிவுபடுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும். உம்முடைய சமூகத்தில் எனக்கு என்ன இருக்கு? பரிபூரண ஆனந்தமும். உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் இருக்கிற ஆண்டவர் சமூகத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறோமே. அதுக்கு காரணம் என்ன? இயேசுவின் ரத்தம். உங்களுக்காக எனக்காக நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தம். மூன்றாவது ஆபேல் ரத்தம் சிந்தினபடியினால ஆபேலை கொலை செய்த காயின் சபிக்கப்பட்டான். காயின் மேல சாபம் வந்தது. ஆதியாகமத்தில் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10, 11, 12 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10, 11 வசனங்களை வாசிங்க. அதற்கு அவர், நீ என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ எப்படி இருப்ப? இந்த பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய். ஆதியாகமம் 3ல ஆதாம் பாவம் செய்த போது, நல்லா கவனிங்க, கவனத்தை எங்கேயும் சிதற விடாதீங்க. ஆதியாகமம் 3ல ஆதாம் பாவம் செய்த போது ஆண்டவர் ஆதாம சபிக்கல, பூமியை சபித்தார். உன்னிமித்தம் பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஆதியாகமம் 4ல இந்த காயின் ஆபேலை கொலை செய்து ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்டது பாருங்க. அதனுடைய விளைவாக ஆண்டவர் காயினையே சபித்து விட்டார். அந்த காயினுடைய சந்ததியே சபிக்கப்பட்ட சந்ததியாக மாறிவிட்டது. ஆனால் ஆண்டவர் யெஷுவா, ஆண்டவர் இயேசு உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினபடினால நம்ம தான் அவரை சிலுவையில் அறைஞ்சோம். சரிங்களா? நீங்களும் நானும் தான் ஆண்டவரை கொலை செய்தோம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? சும்மா நம்ம ஆண்டவர் இயேசுவை ஏதோ ரோம போர் சேவகர்களும் யூதர்களுமா சேர்ந்து கொலை பண்ணாங்கன்னு மட்டும் சொல்லக்கூடாது. உண்மையா ஆழ்ந்து கவனிச்சா ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணம் என்ன? நீங்களும் நானும் செய்த பாவம். அப்போ அவர் கொலை செய்யப்பட்டதுக்கு காரணம் நீங்களும் நானும் தான். நம்மளை அவர் சபித்திருக்கணும்ல. ஆனா என்ன செய்தார் தெரியுமா? நம்மை அவர் ஆசீர்வதித்தார். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம்
அதனுடைய 50வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, லூக்கா 24 அதனுடைய 50 படிக்கும்போது, பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை, யார் இந்த அவர்கள்? மறுதலித்து போன பேதுரு அந்த அவர்களின் கூட்டத்தில் தான் இருக்கார். மறுதலித்து போன பேதுரு, அடுத்து அவர் சிலுவைக்கு போகும்போது அவரை விட்டு விட்டு ஓடி போனவங்க எல்லாம் இந்த குரூப்ல தான் இருக்காங்க. ஆனா இவங்களெல்லாம் அவர் சபிக்கல, கைகளை உயர்த்தி என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். தொடர்ந்து வாசிங்க. ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில், அவர் ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படி ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கும் போதே அவர் என்ன ஆயிட்டாராம்? பரலோகத்துக்கு. கையை கீழே போட்டாரா? கைகளை உயர்த்தினார். அந்த கை கீழே போட்ட மாதிரி வசனத்துல இங்க இருக்கா? ஆசீர்வதிச்சுட்டே போயிட்டார். இங்க கையை கீழே போட்ட மாதிரி இருக்கா இல்லையா? கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறாரு. அப்படியே ஆசீர்வதிக்கையில் அவர் அப்படியே அவரை விட்டு பிரிந்து எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லியிருக்கல, அந்த மேல உயர்த்தின கை கீழே இறங்குச்சா இல்லையா? இறங்கல. அப்ப இந்த கையை உயர்த்தின வண்ணமாகவே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கு ஆசீர்வதிக்க தொடங்கினவர் இன்று வரைக்கும் அவரை நம்பி வந்திருக்கிற உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். பிரதர் சிஸ்டர், தைரியமா நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவை நம்பி வந்து இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட உங்க வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் சாபம் இல்லை, அது நீக்கப்பட்டு போய்விட்டது. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் என்ன இல்ல? சாபம் இல்ல. குடும்ப சாபம், தலைமுறை சாபம் இல்லை, இல்லவே இல்லை. இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்து இந்த இயேசுவின் ரத்தத்தை நம்பி இந்த இயேசுவை நம்புறவங்க வாழ்க்கையில சாபம் இல்லை, தலைமுறை சாபம் இல்லை, அது நீக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டவங்க வாழ்க்கையில மந்திரம், பில்லி சூனியம், மாந்திரீகம் எதுவும் ஒன்னும் செய்ய முடியாது. எவன் வேணா உங்களுக்கு என்ன வேணா பண்ணட்டுங்க. ஒன்னும் செய்யாது. தலையில இருக்கிற முடி இருக்குல்ல, அத கூட அவன் பண்ற மந்திரம், உங்களுக்கு விரோதமா எனக்கு விரோதமா எவனாவது மந்திரம் மாந்திரீகம் என்னத்தையாவது பண்றான்னு வைங்க, நம்ம தலையில இருக்கிற முடிய கூட அதை அசைக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். தைரியமா நம்ம சொல்லலாம், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, ஒன்றிற்கும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, தேவைகள் தீர்க்கும் தடையில்லையே. நான் எந்த யேசுவா ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இவ்வளவு மகத்துவமான இயேசுவின் ரத்தத்துக்காக கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு நிமிஷம் நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
இன்னைக்கு சாபம் எல்லாம் ஆசீர்வாதமா மாறுது. சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. இனி உனக்கு சாபம் இல்ல சிஸ்டர், பிரதர். உங்களுக்கு இனி சாபம் இல்ல, சாபம் இல்லை. சாபம் நீங்கி போகிறது இந்த நேரத்தில் இயேசுவா நாமத்தில். ஆமென், ஆமென். இனிமேல சும்மா அந்த மந்திரம் மாந்திரிகம் அவனுக்கு செய்வன வச்சுட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், எவன் வேணா எதை வேணா பண்ணட்டும். இயேசுவை நம்புற பிள்ளைங்களை அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. எங்க பழைய ஏற்பாட்டே சொல்லிடுச்சுங்க. பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கே வாக்கு கொடுத்துட்டாரு. யாக்கோபுக்கு விரோதமான என்ன இல்லை? மந்திரம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான என்ன இல்லை? குறி சொல்லுதலும் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைங்க, இந்த இயேசுவை நம்புற பிள்ளைங்களுக்கு விரோதமா எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. நன்றாக விளங்கிக் கொள்வோம். அப்போ ஆபேலின் ரத்தம் பேசினவளை பார்க்கணும், நன்மையானவளை பேசுகிற ரத்தத்தை எடுத்து நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். அப்போ 3 காரியம் படிச்சிருக்கோம். ஆபேலின் ரத்தம் பேசினதுக்கும் இயேசுவின் ரத்தம் பேசினதுக்குள்ள 3 வித்தியாசங்கள். 1, ஆபேலுடைய ரத்தம் என்ன செஞ்சது? என்ன பேசுது? பழிவாங்கும் என்று பேசுது. இயேசுவின் ரத்தம் என்ன பேசுது? மன்னியும். அப்ப நம்மளும் அந்த ரத்தத்தால கழுவப்பட்ட நம்மளும் என்னதான் பேசணும்? மன்னிங்கன்னு தான் பேசணும். நம்ம ஜெபத்தில் மற்றவங்களுக்காக பரிந்து தான் பேசணும். 2வது, ஆபேல் ரத்தம் சிந்தப்பட்டதுனால என்ன நடக்குது? காயின் எங்கிருந்து துரத்தப்பட்டான்? துரத்தப்பட்டான். ஆனா இயேசுவின் ரத்தத்தால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்? தேவ சமூகத்துக்கு கிட்ட வந்திருக்கோம், சேர்க்கப்பட்டிருக்கோம். 3வது, ஆபேல் ரத்த சிந்தனபடினால காயினுக்கு என்ன வந்துச்சு? சாபம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் யெஷுவா ரத்த சிந்தனபடினால் நமக்கு இன்னைக்கு என்ன வந்திருக்கு? சாபம் அல்ல, ஆசீர்வாதம். இவ்வளவு மகத்துவமான இந்த யெஷுவாவின் ரத்தத்தை குறித்து தான் நம்ம படிக்க போறோம். முன்னுரையான காரியம் அதுதான். அந்த டாம்ங்கிற வார்த்தையில கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற வழி 26, 35 அங்க நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய சாபங்கள்லாம் நீக்கி நம்ம ஆசீர்வாதமா இருப்பதற்கும் தேவ சந்நிதி வருவதற்கும் இன்றைக்கு யெஷுவாவின் ரத்தம் நமக்கு வழியாக இருக்கிறது. அவரே நமக்கு வழியாக இருக்கிறார். சரி, எத்தனை பேருக்கு இந்த காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க? புரிஞ்சுக்கிட்ட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொண்டீர்களா? இனிமேல் நமக்கு சாபம் என்பது என்னது இல்லை. ஏதாவது ஒரு பாடு உபத்திரவம் வந்துச்சுன்னா கர்த்தர் நம்மளை பூர்ணப்படுத்த, நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க, மற்றவங்களுடைய வேதனைகளை நம்ம உணர்ந்து கொள்வதற்கு இந்த பாடுகள் உபத்திரவத்தை அனுமதிக்கிறாரே ஒழிய உடனே எனக்கு சாபம், என் பிள்ளை தலைமுறை சாபம் வந்துருச்சு அப்படின்னு சாபத்தை நீ பேசவே கூடாது. நம்மளும் சாபத்தை பேசக்கூடாது, மற்றவங்களுக்கு சாபம் போடக்கூடாது. இன்னைக்கு நம்மெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. அன்றைக்கு கையை உயர்த்தின ஆண்டவர் யெஷுவாவின் கரம் உயர்த்தின வண்ணமாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். சரி, நம்ம இன்னைக்கு முதல் பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஆண்டவர் யெஷுவாவின் ரத்தத்தினுடைய மகத்துவத்தை நம்ம படிக்க போறோம். அதனுடைய முதல் பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து போவோம். முதல் பாடத்துக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, வேத வாக்கியங்களில் ஆண்டவராகி இயேசு ரத்தம் சிந்துவார் என்பதை குறித்து நேரடியாக சொல்லப்பட்டுள்ள இடங்கள். இதுதான் இன்னைக்கு நம்ம படிக்க போற முதல் பாடம். திரும்பவும் சொல்கிறேன், வேத வாக்கியங்களில் ஆண்டவராகி யெஷுவா இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்த போகிறார் என்பதை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட வேத பகுதிகள். இன்னைக்கு அந்த வேத பகுதிகளை நம்ம பார்க்க போறோம். வேத வாக்கியங்கள். வேத வாக்கியங்கள்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரியும். முதல் பாடத்துடைய தலைப்பு தான். தலைப்பு எல்லாரும் சொல்லுங்க, என்ன தலைப்பு? எல்லாரும் சொல்லுங்க, தலைப்பு என்னது? வேத வாக்கியங்களில் ஆண்டவராகிய யெஷுவா ரத்தத்தை சிந்துவார் என்பதை குறித்து
நேரடியாக முன்னறிவிக்கப்பட்டுள்ள வேத பகுதிகள். நேரடியாக நம்ம அதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த வேத பகுதியை பார்க்கும் போதே ஓ இது ஆண்டவராகி இயேசுவை பத்தி சொல்லி இருக்கு, அவர் ரத்தத்தை சிந்த போகிறார் என்பதை பற்றி சொல்லி இருக்கு அப்படின்னு நமக்கு அந்த பகுதியை பார்த்தாலே நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். இதை நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். சரியா? ஓகே. வேத வாக்கியங்களில், திரும்ப தலைப்பை சொல்றேன், வேத வாக்கியங்களில் ஆண்டவர் யெஷுவா தம்முடைய ரத்தத்தை சிந்த போகிறார் என்பதை குறித்து நேரடியாக முன்னறிவிக்கப்பட்டுள்ள வேத பகுதிகள். சரி, 1 கொரிந்தியர் இந்த பாடத்துக்கு நம்ம போகும்போது இதற்கு ஆரம்பமாக 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1லிருந்து 4 வரைக்கும். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதா இருக்குமே. நான் அடைந்தும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்தது என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி அதான் அந்த தலைப்பு கொடுத்தோம். வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். நல்லா கவனிங்க, இங்க போட்டிருக்கு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படியே மரித்தாராம். அதாவது ரத்தத்தை சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படிதான் அவர் உயிரோடு எழுந்தார். பவுலுடைய நாட்கள்ல வேத வாக்கியங்கள்னா எதை குறிக்கும் தெரியுமா? தோரா. பவுல போய், ஐயா நீங்க வேத வாக்கியங்கள்னு சொல்றீங்களே, அது எதுங்க ஐயா, நீங்க எதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அவர் உடனே சொல்லுவாரு, அதுவா மோசேயினுடைய 5 ஆகமங்களாகிய தோரா. எபிரேயத்துல நம்ம டோரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த தோரா தான் வேத வாக்கியங்கள். அப்ப ஏதோ ஆண்டவராகிய இயேசு என்னமோ திடீர்னு அப்படி பூமியில பிறந்து அப்படி திடீர்னு ஏதோ ஒரு 33 வருஷம் வாழ்ந்து அப்படி ரத்தத்தை சிந்தி அப்படி கல்வாரி சிலுவையில் அப்படி மரித்து அப்படி ரத்தத்தை சிந்தினது ஏதோ சும்மா அப்படி தற்செயலா நடந்த ஒரு விஷயம் அல்ல. இப்படியெல்லாம் அவர் செய்ய வேண்டும் என்பது ஏற்கனவே எங்க அறிவிக்கப்பட்டிருக்கு? தோராவுல, வேத வாக்கியங்களில், அதாவது 5 ஆகமங்களில். 5 ஆகமம் என்ன எல்லாருக்கும் மனப்படமா தெரியும். என்னது? ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். 5 ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த 5 ஆகமங்களில் நேரடியாக ஆண்டவராகிய இயேசு ரத்தத்தை சிந்துவார், அதனாலதான் நமக்கு ஆசீர்வாதம், அதனாலதான் நமக்கு மீட்பு, அதனாலதான் நம்ம வாழ்ந்திருக்க முடியும் என்பதை குறித்து இந்த 5 ஆகமங்களில் நேரடியாக சொல்லப்பட்டதான பகுதிகள் உண்டு. அதை வேத பண்டிதர்கள், பரிசுத்தவான்கள் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கல்வாரியின் நிழல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு பேர் என்னன்னா கல்வாரியின் நிழல்கள். வேத வாக்கியங்கள்ல அது நிழலாக ஷேடோவாக நிழலாக சொல்லப்பட்டதுதான் கல்வாரியில் அது நிஜமாக நிறைவேறுகிறது. இன்னும் சொல்ல போனா வேத வாக்கியங்கள்ல அது ரிகார்சலாக செய்யப்பட்டது, கல்வாரியில் ஆண்டவர் யெஷுவா அதை ரியலாக செய்தார். இப்ப ஸ்கூல்ல எல்லாம் ஃபங்க்ஷன் நடக்கும்போது பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வர்றாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை ஒரு ரிகார்சல் பண்ணி பார்ப்பாங்க. அந்த குறிக்கப்பட்ட நாள் வர்றதுக்கு முன்னாடி ரிகார்சல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில்
தோராவுல ஆண்டவர் இயேசு இப்படி ரத்தத்தை சிந்துவார், உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்துவார் என்பது ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. பவுல் தான் குறிப்பிடுறார், வேத வாக்கியத்தின்படி தான். எப்பா அவர் சும்மா ஏதோ தானா வந்து ஏதோ தற்செயலா வந்து அப்படிதான் இல்லப்பா, ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த முன்னறிவிக்கப்பட்ட காரியத்தை அவர் செய்து முடித்தார். சரி, இதை வந்து நம்ம தோராவில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக அப்படி சொல்லப்பட்டதான 7 வேத வாக்கியங்கள் இருக்கு தோராவில், நிறைய இருக்கு. அது ரொம்ப குறிப்பாக 7 வேத பகுதிகள் இருக்கு. அந்த 7 வேத பகுதிகளை இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பித்து நான் இந்த பாடத்தை முடிக்க விரும்புகிறேன். சரி, நம்பர் 1, முதலாவது தலைப்பு போட்டுக்கோங்க, அடிக்கப்பட்ட மிருகம். இதை பற்றி ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் சொல்லியிருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த ஒவ்வொரு பகுதியில் நம்ம படிக்கும்போது அதோடு சேர்த்து நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதமும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வாசிங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டார், ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானாள். அடுத்த வசனம், தேவனாகிய கர்த்தர் 21ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடையை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அந்த 21ஆம் வசனத்தை மட்டும் எல்லாரும் சேர்ந்து இப்ப வாசிக்க போறோம். மைக்ல அவங்க படிக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து ஏகோபித்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 3:21 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடையை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். என்ன உடையை உடுத்தினாரா? தோல் உடை. தோல் உடை. அப்ப இங்க தோல் எங்க இருந்து வந்திருக்கும்? ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கும். தோல் எங்க இருந்து வந்தது? ஒரு மிருகம் கண்டிப்பா அடிக்கப்பட்டிருந்தால்தான் அந்த மிருகத்துடைய தோலை எடுத்து அதை வந்து ஆண்டவர் உடையாக தைத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவருடைய நிர்வாணத்தை மூடும்படியாக அங்கே ஆண்டவர் உடுத்துகிறார். அப்ப மிருகம் அடிக்கப்படும் போது கண்டிப்பா அந்த மிருகத்திலிருந்து என்ன வந்திருக்கும்? ரத்தம் வந்திருக்கும். அப்ப அந்த மிருகம் அடிக்கப்பட்டு அந்த மிருகம் அங்கே ரத்தத்தை சிந்தினபடினாலதான் அந்த ரத்தத்தினுடைய விளைவாகத்தான் ஆதாம் ஏவாளுக்கு என்ன கிடைக்குது? தோல் உடை. இத வந்து பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு அங்க பரலோகத்தில் அப்படியே காட்டுறார், அப்படியே காண்பிக்கிறார். அப்படியே கர்த்தர் அதை பார்க்கிறார், யாவே அதை பார்க்கிறார். இந்த யாவே தான் பின்னாட்களை யெஷுவாவை வெளிப்பட்டார். அதை அப்படியே பார்க்கிறார். அவருக்கு தெரியுது, இங்க எப்படி ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மனிதனுடைய நிர்வாணத்தை மூடினது போல ஒரு நாள் நானும் இதே மாதிரி இந்த மனிதனைப் போலவே நானும் மனிதனாக வந்து ரத்தத்தை சிந்த வேண்டும். நான் ரத்தத்தை சிந்தினாதான் மனுஷனுடைய பாவத்தினால் வந்த நிர்வாணம் மூடப்படும், அவனுக்கு ஆவிக்குரிய வஸ்திரங்கள் கிடைக்கும் என்பதை ஆண்டவர் அங்க அப்படியே பார்க்கிறார். ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. அந்த மிருகம் அடிக்கப்பட்டபடியினால்தான் ஆதாம் ஏவாளுடைய நிர்வாணத்தை மூடுகிற வஸ்திரம் கிடைத்தது. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு யெஷுவா கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அப்படி அவர் அடிக்கப்பட்டதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு நமக்கு ஆவிக்குரிய வஸ்திரங்கள் கிடைத்திருக்கிறது. வாசிங்க, ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கு மணவாட்டி நகைகளினாலும் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அருமையானவர்களே,
இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து இன்றைக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன? உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில ஒருவர் அடிக்கப்பட்டார். எப்படி ஏதேனில மனிதன் பாவம் செய்த போது ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது போல உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் யெஷுவா அடிக்கப்பட்டார். இன்னைக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ரட்சிப்பின் வஸ்திரம் கிடைச்சிருக்கு. நமக்கு நீதியின் சால்வையை நம்ம கொடுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் யாரு? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் இன்னைக்கு பாவிகள் அல்ல. நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி பாவிகளா தான் இருந்தோம். ஆனா இப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே இப்ப உங்களை என்னை கர்த்தர் பாவியா பார்க்கல. எப்படி பார்க்கிறாரு? நீதிமான்களாக பார்க்கிறார். யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட உங்களையும் என்னையும் ஆண்டவர் இயேசு யெஷுவா பரலோகத்தின் பிதா உங்களை என்னையும் பாவிகளாக அல்ல எப்படி பார்க்கிறாரு? நீதிமான்களாகவே பார்க்கிறார். ரோமன் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை படிக்கும்போது, ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. நல்லா கவனிங்க. ஆதாம் பாவம் செஞ்ச உடனே அந்த மகிமை இருக்குல்ல, அது வரைக்கும் ஆதாம் பாவம் செய்யற வரைக்கும் ஆதாமுக்கு வஸ்திரம் போல இருந்தது என்ன தெரியுமா? தேவ மகிமை. எல்லாரும் சொல்லுங்க, ஆதாமுக்கு வஸ்திரமா இருந்தது என்னது? தேவ மகிமை. எது வரைக்கும்? பாவம் செய்யற வரைக்கும். ஆதாமும் ஏவாளும் ஏன் நிர்வாணிகளா இருந்து வெக்கப்படாம இருந்தாங்க? ஆதியாகமம் 2:25 அந்த கடைசி வசனத்தை படிங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு சரியா புரியணும். சரிங்களா? ஆதியாகமம் 2 கடைசி வசனத்துல ஆதாமும் எத்தனாம் வசனம்? 25. ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணியாய் இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். நிர்வாணியா இருந்தவங்க என்ன செய்யலையா? ஏன் வெட்கப்படல? அவங்களை எது மூடி இருந்தது? தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமை எங்கெங்க இருக்கு? அப்படி தேவனுடைய மகிமை தான் மூடி இருந்துச்சுன்னு எங்க இருக்கு? சங்கீதம் 8:5 படிங்க. சங்கீதம் 8:5. சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 5வது வசனம். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். அதான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன, தேவ தூதரிலும் அல்ல, தேவனிலும், கடவுளை விட கொஞ்சம் சிறியவனா அவனை உண்டாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். எதனால முடிசூட்டி இருக்கிறாரா? மகிமையினாலும் கனத்தினாலும். இப்ப இந்த மனுஷன் பாவம் செஞ்ச உடனே இப்ப எது அவனை விட்டு போயிருச்சு? மகிமை. அததான் பவுல் அங்க சொல்றாரு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா நம்ம போயிட்டோம். இப்ப நமக்கு எழுத்தின்படி நல்ல வசனங்கள் நம்ம போட்டிருக்கோம். ஆனா பாவம் செஞ்சதுனால நமக்கு எது போயிடுச்சு? தேவ மகிமை போயிடுச்சு. இப்ப நம்ம பாவிகளா நம்ம இருந்தோம். இப்ப இந்த ரோமர் 3:23 வாசிங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய், நல்லா கவனிங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, அதாவது அவர் நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினபடியினால அந்த மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். அருமையானவர்களே, அன்றைக்கு ஆதாமுக்கு ஒரு மிருகத்தை அடித்து அந்த மிருக ரத்தத்தை சிந்தினது. அதனுடைய விளைவாக ஆதாமுக்கு தோலுடைகள் கிடைத்தது. ஆதாமுக்கு ஏவாளுக்கும். ஆண்டவர் அதுக்கு எந்த விதமான காசோ பணமோ இல்லை ஏதோ ஒரு கிரயத்தை நீ கொடுப்பா அப்படின்னு எதையுமே வாங்கல. அந்த வஸ்திரத்தை எப்படிதான் கொடுத்தாரு? இலவசமாகவே தான் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தாரு. அதே போல கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் இயேசு அடிக்கப்பட்டபடியினால் இன்றைக்கு இலவசமாக நமக்கு ரட்சிப்பின் வசனம் கிடைச்சிருக்கு. இன்றைக்கு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு நமக்காக அடிக்கப்பட்டதால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 வசனம்.
ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. அதாவது இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம யாரா இருக்கிறோம்? பாவியா இல்ல, நீதிமான்களாக இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல இதுதான் மணவாட்டியினுடைய வஸ்திரமாக சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்கள். நாம் 7ஆம் வசனம் 8, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பரிசுத்தவானுடைய நீதிகளே. ஆண்டவராகி இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்தினபடியினால்தான் இன்றைக்கு நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோம். கல்வாரியில இது ரியலா நடந்தது. அது ரிகால்சலாக எங்க அது ரிகால்சல் செய்து பார்க்கப்பட்டதுன்னா, ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்த போது ரியலா நடக்க போற இந்த சம்பவம் அங்கே ரிகால்சல் செய்யப்பட்டது. ஒரு மிருகத்தை அடித்து தோலுடைய உண்டாக்கி மனிதனுக்கு கர்த்தர் உடுத்துவிக்கிறார். இன்றைக்கு நமக்கும் அவர் அடிக்கப்பட்டபடியினால இன்றைக்கு நாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையையும் நம்ம தரித்திருக்கிறோம். இது நம்மால வந்தது இல்லைங்க. இது முழுக்க முழுக்க அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய கிருபை. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் நம்ம பாடுறோம். உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. எல்லாருமே சேர்ந்து, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. முழுக்க முழுக்க அவருடைய அன்பு, இரக்கம், தயவு தான் அதுக்கு காரணம். சரி, ரெண்டாவது வேத பகுதி, அதுக்கு தலைப்பு ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்தல். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்தல். இதை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். ஆபிரகாமேன்னு கூப்பிடுறார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். தகன பலியாக அவனை பலியிடுன்னு சொல்றார். 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அதே மாதிரி ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறார். அப்படி அழைத்து கொண்டு போய் அந்த 9ஆம் வசனத்துல அதே மாதிரி கொண்டு போய் பலிபீடத்துல வச்சு கத்தியையும் ஓங்கிட்டார். வெட்டணும், அவ்வளவுதான். படிங்க 9ஆம் வசனம். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை ஓங்கிட்டார். ஆபிரகாம் பரலோகம் அப்படியே பாக்குது. இத பிதாவாகிய தேவன் குமாரன் காட்டுறார். குமாரனே பாருங்க, எப்படி இந்த அன்பான தகப்பன் தனக்குன்னு இருந்த ஒரே மகனை, அதுலயும் பாருங்களேன், இஸ்மவேலை கூட வச்சுக்கிட்டு இருக்கும் போது சொல்லியிருந்தாலாவது பரவாயில்ல, முந்தின அதிகாரத்துல இஸ்மவேலை துரத்தி விட சொல்லிட்டாரு. 21ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, இஸ்மவேலை தள்ளு, ஆகாரையும் அவனுடைய மகனையும் தள்ளு, சாராள் சொல்றதை கேளு அப்படின்னு அவனை தள்ளி விட சொல்லிட்டு அவன் போயிட்டான்.
இப்ப இருக்கிறது ஆபிரகாமுக்குன்னு இருக்கிறது யார் மட்டும்தான்? ஈசாக்கு மட்டும்தான். அப்போ பிதாவாகிய தேவன் குமாரனை காண்பிக்கிறார். பாருங்க குமாரனே, நீங்க உலக தோட்டத்துக்கு முன்னாடியே நீங்க மனுஷனுக்காக உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்க. இந்த மனுஷனுக்காக நான் என்னை கிரயமா கொடுக்கிறேன்னு உலக தோட்டத்துக்கு முன்பாகவே ஒப்பு கொடுத்துட்டீங்கல்ல. அப்ப நீங்க எப்படி கிரயமா கொடுக்கணும்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி தான். இங்க ஒரு அன்பான அப்பா அன்பான மகனை பலிபீடத்தில் வைக்கிறார். வச்சு இப்ப கத்திய ஓங்குறார். பாருங்க, நீ வெட்டி அவனை தகனிக்கணும். இது ரிகல்சல். இதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரிதான் அந்த பலிபீடம் கட்டப்பட்ட அதே இடத்துல தான். அங்க அதான் கொல்கொதா. கொல்கொதாங்கிறது அந்த 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 சேம் அதே இடம். அங்கதான் நீங்களும் பலியாக போறீங்க அப்படின்னு பிதாவாகிய தேவன் அப்படியே காண்பிக்கிறார் குமாரனுக்கு. 13ஆம் வசனத்துல இப்ப ஆண்டவர் ஐயோ ஆபிரகாமை கையை போட்டுறாதீங்க, கையை போட்டுறாதப்பா சொல்லிட்டு இப்ப 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். இதே மாதிரிதான் குமாரனே, நீங்களும் தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாக வேண்டும். ஒரு பக்கத்துல நீங்க எனக்கு குமாரன், மறுபக்கத்தில் நீங்க பலியாகும் போது நீங்க தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாக வேண்டும் என்பதை காண்பிக்கிறார். யோவான் 1:35 யோவான் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல ஆகவேதான் சொல்லி இருக்கு. யோவான் 1:35 வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். யோவான் 1:35. மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசரில் 2 பேரும் நிற்கும் பொழுது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு 36 இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். தேவ ஆட்டுக்குட்டி. ஆக்சுவலா ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்ல, அந்த அந்த ஆட்டுக்கடை எங்க சிக்கி இருக்கு தெரியுமா? தேவாலயம் கட்டப்பட்டது பாருங்க, சாலமோன் தேவாலயத்தை கட்டினார் பாருங்க, அந்த இடத்துலதான் அந்த ஆட்டுக்கடை சிக்கி இருக்கு. ஆபிரகாம் அதை போய் அங்கிருந்து அதை கட்டவிழ்த்து கொண்டு வந்து இந்த கோல்கொதா இங்க பலிபீடம் கட்டியிருக்காருல, இங்க கொண்டு வந்து அந்த ஆட்டுக்கடாவை பலி செலுத்துகிறார். இதே போலதான் ஆண்டவராகி இயேசு கல்வாரிக்கு வருவதற்கு முன்பு கழுத மேல ஏறி போனார்ல, நேரா எங்க போனார்? தேவாலயத்துக்கு தான் போனார். தேவாலயத்துல இருந்துதான் கல்வாரிக்கு வந்தார். எவ்வளவு தத்ரூபமா காரியங்கள் நடந்திருக்கு பாருங்க. இப்படி பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் ஒப்பிட்டு படிச்சா வேதம் நமக்கு தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமா இருக்கும். அருமையானவர்களே, ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் கிடத்துகிறார். அந்த ஈசாக்குக்கு பதிலாக தான் அங்கே ஒரு ஆட்டுக்கடை அடிக்கப்பட்டது. இதனால நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? அந்த 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22:14 நீங்க பாத்தீங்கன்னா 14வது வசனத்துல சொல்லி இருக்கு. இதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் சொல்லுகிறார். 22:14 ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் 14 அதை படிக்கும்போது ஆபிரகாம் அந்த இடத்துக்கு, மைக்ல படிங்க, மைக்ல வாசிங்க. 22:14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் இயேசு பலியானபடினால நம்முடைய எல்லா காரியங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம் இனி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவையான காரியங்கள், நமக்கு வரவேண்டிய சுகம், நமக்கு வரவேண்டிய செழிப்பு, நமக்கு வரவேண்டிய பணம், நம்மோட யார் யாரை சேர்க்கணும், எல்லா காரியத்தையும்
நம்முடைய முடிவு பரியந்தம் இருக்கிற எல்லா காரியத்தையும் இனி நம்ம பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தபடியினால், ரத்தம் சிந்தினபடியினால் கர்த்தர் நமக்குரிய எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே. எத்தனை பேர் நம்புறீங்க? கல்வாரி சிலுவையில் எனக்காக ஆண்டவர் மரித்தபடியினால், இயேசு மரித்தபடியினால என்னுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என்னுடைய எதிர்காலம், என்னுடைய குடும்ப காரியம், என்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்கிறதுனால தீமையையும் நன்மையா மாத்திடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இழப்புகள் வந்தாலும் அதை ஈடு செஞ்சிருவார். என்ன வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்னை அவர் பார்த்துக் கொள்வார். பிரதர் சிஸ்டர், இந்த நம்பிக்கை இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதியட்டும். சரி, மூன்றாவது வேத பகுதி, வேத வாக்கியம் தோராவுல பஸ்கா ஆட்டுக்குட்டி. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். யாத்திராகமத்துல 12ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு, உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டு, உங்கள் கைகளில் தடியை பிடித்து கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள் என்று கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. இது என்னது? கர்த்தருடைய பஸ்கா. அதிலே 6ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 12:6. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து, இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து, இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே அதை அடித்து, போதும், சாயங்காலத்தில் அதை அடித்து, 21 இருந்து 23 வரைக்கும், 21ஆம் வசனம் யாத்திராகமம் 12ல 21 இருந்து 23 வரைக்கும். 21. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து, ஈசோப்பு கொழுந்துகளில் கொத்தை எடுத்து கிண்ணிலே இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து, அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். இந்த வார்த்தை முக்கியம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். அதம் பண்ணுவதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலை கால்களிலும் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் பொழுது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வரவிடாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். ஆமென். 2 முறை அதம் பண்ணாதபடிக்கு யார் யாருடைய வீட்டுல இந்த பஸ்கா ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கோ, 23 வரைக்கும் பூசப்பட்டிருக்குதோ, அவங்க வீட்டுக்கு யார் வரமாட்டாங்க? சங்காரத்துடன் வரமாட்டான். அவங்கள அதம் பண்ண மாட்டான். சங்காரத்துடன் அதம் பண்ண மாட்டான். அந்த சங்காரத்துடன் அனுப்பி இருக்கிறது பேய் இல்ல, அதை கவனிக்கணும். அனுப்பினது யார் தான்? கர்த்தர் தான் அனுப்பி இருக்காரு. ஆனா ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்கு அவர் அவனை போ வேண்டான்னு சொல்லிடுவாரு. இந்த அதம் பண்ணுதல்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, 23ஆம் வசனத்தை மட்டும் திருவி வெளியத்துல படிங்க. இந்த அதம் பண்ணுதல் அப்படிங்கிற வேர்டு நம்ம கவனிக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன், நன்றாக நீங்க கவனிக்கணும். முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன். யாத்திராகமம் 12:23 திருவிழியத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அந்த அதம் பண்ணுதல்ங்கிற வார்த்தைக்கு நமக்கு புரிகிற மாதிரி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. படிங்க 23ஆம். ஆண்டவர் எகிப்தை தகர்க்குமாறு கடந்து செல்கையில், ஆண்டவர் எகிப்தை தகர்க்குமாறு இல்ல, தாக்குமாறு, தாக்குதல் செய்யறதுன்னு சொல்றாங்கல்ல, எகிப்தை தாக்குமாறு கடந்து போகையில் கதவின் மேல் சட்டத்திலும் இரு நிலைக்கால்களிலும் இரத்தத்தை கண்டு அக்கதவை கடந்து செல்வார். அழிப்பவன் உங்கள் வீடுகளில் புகுந்து
தாக்குமாறு அவன் அனுமதிக்க மாட்டார். தாக்குமாறு தேவனுடைய தாக்குதல்கள் இந்த நாட்கள்ல பயங்கரமாக தேவன் தாக்குதல்களுக்கு அனுமதித்திருக்கிறார். நல்லா கவனிங்க, தேவன் தாக்குறது இல்ல, ஆனா சங்கார தூதனுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு. இதே மாதிரி இந்த நாட்களிலும் சாத்தான் தன்னுடைய தாக்குதல்களை நடத்துவதற்கு தேவன் இந்த நாட்கள், இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல அனுமதி கொடுத்திருக்காரு. இப்படி சாத்தானுடைய தாக்குதல் வருது, தேவன் தான் அனுமதிச்சிருக்காரு. சரிங்களா? தேவனுக்கு தெரியாம அவன் வரல, தேவன் தான் அனுமதித்திருக்கிறார். இந்த தாக்குதல்கள் தேவன் அனுமதித்திருக்கிற சாத்தான் மூலமாக வரக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கு நீங்களும் நானும் தப்புவிக்கப்படுவதற்கு நம்மளும் இப்போ எதுக்குள்ள போய் மறைந்து கொள்ளணும் தெரியுமா? இந்த இரத்தத்துக்குள்ளாக. ஏன் தெரியுமா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல அன்றைக்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கு 1 கொரிந்தியர் 5:7 படி வாசிக்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இன்றைக்கு இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி நமக்காக பலியிடப்பட்ட இந்த பஸ்காவாகிய யெஷுவாவை யார் நம்பி அவருடைய ரத்தத்தை எனக்காகத்தான் அவர் சிந்தினார் என்று யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்குள்ள சாத்தானுடைய தாக்குதல் வர முடியாது. சாத்தானுடைய தாக்குதல்களுக்கு தேவன் நம்மை தப்புவிக்கிறார். இந்த தாக்குதலை அவர்தான், தேவன் தான் அனுமதிச்சிருக்காரு, அவர் தான் அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆனால் தம்முடைய பிள்ளைகளை அவன் தாக்காதபடிக்கு சொல்லிடுவார், ஏய் அங்க போகாத, என் பிள்ளை அந்த பிள்ளை எஸ்தர் வீட்டுக்கு போயிடாத. வந்திருக்கா? வந்திருக்கா? வரலையா? அந்த வீட்டுக்கு போயிடாத, அது என்னுடைய ரத்தத்தை நம்புற பிள்ளை, இயேசுவை நம்புற பிள்ளை, என் ரத்தத்தை குறித்து பாடி அந்த கல்வாரி அன்பை நம்புகிற பிள்ளை, அங்க உனக்கு வேலை கிடையாது சொல்லிடுவார். இப்படி நம்ம ஒவ்வொருத்தரையும் இங்க வந்திருக்கிற உங்கள், சும்மா ஒரு உதாரணத்துக்கு அவங்க பேரை சொன்னேன், அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இங்க வந்திருக்க நம்ம எல்லாருக்கும், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் யாரெல்லாம் இந்த இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக தங்களை மறைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சாத்தான் தாக்குதல் செய்வதற்கு கர்த்தர் ஒருபோதும் இடம் கொடுக்கவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாத்தானுடைய தாக்குதலுக்கு அங்க இடமே கிடையாது, இடம் கிடையாது. இதை நாம் இங்கே படிக்கிறோம். அதே நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ள இல்லாம துணிகரமா வெளியே இருக்கிறவங்களுக்கு, அந்த ரத்தத்துக்கு வெளியே இருக்கிறவங்க, அந்த ரத்தத்தை நம்பாமல் வெளியே இருக்கிறவங்க யாரானாலும் சரி, அவங்க மேல சாத்தானுடைய தாக்குதல் வரும். சங்கார தூதன் அழிப்பான். அதனால ரத்தத்துக்குள்ளாக நீங்களும் நானும் மறைந்து கொள்ள வேண்டும். சரி, இது 3வது. நான்காவதாக லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்ட 5 விதமான பலிகள். பாருங்க, இது எல்லாத்திலையுமே ரத்தம் சிந்தப்படுகிறது. லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்ட 5 விதமான பலிகள். சரி, வாசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஆனா நீங்க குறித்துக் கொள்ளுங்க. லேவியர் ஆகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சர்வாங்க தகன பலி. சரியா? 1ஆம் அதிகாரத்தில் சர்வாங்க தகன பலி. இந்த சர்வாங்க தகனபலி யாருன்னா நம்முடைய ஆண்டவராகி இயேசுதான் நமக்காக சர்வாங்க தகனபலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார்.
இந்த சர்வாங்க தகனபடியினாலதான் நீங்களும் நானும் தேவனோடு நெருங்குகிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். சரிங்களா? சர்வாங்க தகனபடி முதல்ல. ரெண்டாவது போஜன பலி. லேவியராகம 2ஆம் அதிகாரத்தை நீங்க முழுவதுமா வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அப்புறமா ரெண்டாவது போஜன பலி. இந்த போஜன பலியினால்தான் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே பாதுகாப்பு உண்டாகிறது. சரிங்களா? நம்முடைய எல்லைகளுக்குள்ள என்ன உண்டாகுது? பாதுகாப்பு உண்டாகிறது. மூன்றாவது, லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சமாதான பலி. லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் முழுவதும் சமாதான பலி. ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக எனக்காக சமாதான பலியானபடினால நாம் தேவனோடு சமாதானமாய் இருக்கிறோம். நாலாவது, லேவியராகம 4ஆம் அதிகாரத்தில் பாவ நிவாரண பலி. இந்த பாவ நிவாரண பலியினால நம்முடைய பாவங்கள் நிவர்த்தியாக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பு, இங்க நான் ஒரு காரியத்தை சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம எங்கேயாவது நம்ம தவறி ஏதாவது ஒரு பாவத்தில் நம்ம விழுந்துட்டோம்னு சொன்னா நம்ம போய் ஆண்டவரே நான் அப்படி தப்பு பண்ணிட்டப்பா, இப்படி நான் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லி அவர் காலில் விழுறோம் பாருங்க. அந்த நேரத்தில் இந்த பாவ நிவாரண பலியினாலதான் நம்முடைய பாவத்தை அவர் மன்னித்து அதை நிவர்த்தி ஆக்குகிறார். ஐந்தாவது, 5ஆம் அதிகாரத்தில் குற்ற நிவாரண பலி. 5ஆம் அதிகாரத்தில் குற்ற நிவாரண பலி. இதனால நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது. சோ இந்த 5 பலிகளுமே லேவியராகமத்தில் ரிகார்சலாக நிழலாக அங்க இருக்கு. அதை நிஜத்தில் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு நிறைவேற்றினார். சர்வாங்க தகன பலி இயேசுதான், போஜன பலியும் இயேசுதான், யெஷுவாதான், சமாதான பலியும் யெஷுவாதான், பாவ நிவாரண பலி யெஷுவாதான், குற்ற நிவாரண பலி யெஷுவாதான். ஒவ்வொரு பலியினாலே நமக்கு ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம். சர்வாங்க தகன பலி மூலமா என்ன ஆசீர்வாதம்? நம்ம தேவனிடத்தில் நெருங்குகிறோம். போஜன பலி மூலமா நமக்கு என்ன ஆசீர்வாதம்? நம்முடைய எல்லைகளில் எங்கும் நமக்கு என்ன இருக்கு? பாதுகாப்பு. சமாதான பலி மூலமா நமக்கு என்ன ஆசீர்வாதம்? நாம் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாலாவது, பாவ நிவாரண பலி மூலமா நமக்கு என்ன ஆசீர்வாதம்? நம்முடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது. ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம வாழ்க்கையில் அறிஞ்சோ அறியாமலோ வருகிற பாவங்கள் எல்லாம் இதன் மூலமா தான் நிவர்த்தி ஆகிறது. அடுத்து, குற்ற நிவாரண பலி மூலமா நமக்கு என்ன ஆசீர்வாதம்? நம்முடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இப்ப நீங்க அந்த ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. முதல்ல சர்வாங்க தகன பலி மூலமா நமக்கு என்ன ஆசீர்வாதம்? தேவனோடு நெருங்குகிறோம். ரெண்டாவது, போஜன பலி மூலமா நமக்கு என்ன ஆசீர்வாதம்? எல்லை எங்க நமக்கு என்ன இருக்கு? பாதுகாப்பு இருக்கு. மூணாவது, சமாதான பலி மூலமா சமாதானம் நமக்கு உண்டாகுது. நாலாவது, பாவ நிவாரண பலியின் மூலமா நமக்கு என்ன நடக்குது? நிவர்த்தி ஆகுது. ஐந்தாவது, குற்ற நிவாரண பலி மூலமா நமக்கு என்ன நடக்குது? குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இந்த எல்லாமே இயேசுதான் எப்படிங்க சொல்ல முடியும்? அந்த வசனம் மட்டும் சொல்லிட்டு நான் இந்த பாடத்தை, அதாவது இந்த கூட்டத்தினுடைய இப்ப நாம நிறைவு செய்வோம். இந்த பாடத்தை இன்னும் முடிக்கல. இப்ப 7 இருக்கு, 7 வேத வாக்கியம் இருக்கு. 4வதுல இப்ப நம்ம நிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 10, 11 அந்த வசனங்களை வாசிங்க. ஏசாயா 53ல 10, 11 வசனங்கள். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த
நாளாயிருப்பார். இங்க அவர் தம்முடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக கொடுத்தார்னு போட்டிருக்கு இல்லையா? நீங்க இந்த பலிகளை நீங்க பாத்தீங்கன்னா குற்ற நிவாரண பலினா அதான் 5வது பலி. இந்த 5வது பலியா அவர் மாறணும்னா ஏற்கனவே இருக்கிற முதல் 4 பலிகள் செய்யப்படாம 5வது பலிக்கு வர முடியாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப இங்க 5வது பலியா இருக்கிற குற்ற நிவாரண பலியை பத்தி மட்டும் தானே சொல்லியிருக்கு. இது இயேசுவை பத்தி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை. ஆண்டவர் யெஷுவா தன்னை குற்ற நிவாரண பலியாக இங்கே ஒப்பு கொடுக்கிறதாக நம்ம படிக்கிறோம். இப்ப குற்ற நிவாரண பலியா ஒப்பு கொடுக்கணும்னா மேலே இருக்கிற அந்த 4 பலிகளாக தன்னை ஒப்பு கொடுக்காமல் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்க முடியாது. அப்போ அவர் தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார்னா அவருடைய மறைமுக அர்த்தம் என்ன? ஏற்கனவே இருக்கிற 4 பலியாகவும் தன்னை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒப்பு கொடுத்திருக்கிறார். சர்வாங்க தகன பலியும் அவர்தான், போஜன பலியும் அவர்தான், சமாதான பலியும் அவர்தான், பாவ நிவாரண பலியும் அவர்தான், குற்ற நிவாரண பலியும் அவர்தான். இந்த 5மே அவர்தான். இந்த 5மே அவர்தான். சர்வாங்க தகன பலி மூலமா நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு என்ன நன்மை? தேவனிடத்தில் சேருகிறோம். அடுத்து போஜன பலி மூலமா நம்முடைய எல்லை எங்க என்னது? பாதுகாப்பு. 3வது சமாதான பலி மூலமா நமக்கு என்ன ஆசீர்வாதம்? தேவனோடு நம்ம சமாதானமா இருக்கிறோம். தேவனோடு சமாதானம், மனுஷனோடு சமாதானம். 4வது பாவ நிவாரண பலி மூலமா நமக்கு என்ன ஆசீர்வாதம்? பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது. 5வது குற்ற நிவாரண பலி மூலமா நமக்கு என்ன உண்டாகுது? குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! ஆண்டவர் இயேசு உங்களுக்காக எனக்காக இத்தனை மேன்மையான காரியத்தை நமக்கு பண்ணி இருக்கிறாருங்க. டெய்லி நம்ம எல்லாம் அறிக்கை செய்யணும். சர்வாங்க தகன பலியாகிய யெஷுவா அப்படின்னு சொல்லணும். உமக்கு நன்றி அப்பா சொல்லணும். என்னுடைய போஜன பலியா இருக்கிறவரே உமக்கு நன்றி. ஏதாவது தப்பி தவறி ஏதோ அறிஞ்சோ அறியாமலே ஏதோ பாவத்தை செஞ்சிட்டீங்களா, உடனே ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நீங்க தான்ப்பா என்னுடைய பாவ நிவாரண பலி, என்ன மன்னிங்கப்பா, ரட்சிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாவம் தெரியாம வந்துருச்சு, என்ன மன்னிங்க ஆண்டவரே, இனி நான் அதை செய்யாம இருக்க உதவி செய்யுங்க, நீங்க தான் என்னுடைய பாவ நிவாரண பலின்னு சொல்லும் போது கண்டிப்பாக நம்முடைய பாவம் நிவர்த்தி ஆயிடும். அடுத்து நம்முடைய குற்றங்களை அவர் மன்னிக்கிறார். அருமையானவர்களே, இதுக்கு மேல நமக்கு என்னங்க பாக்கியம் வேணும்? சரி, இன்னும் ஒரு 3 பகுதி இருக்கு. முதல் பாடத்தில் நம்ம 3 பகுதியை கவனிக்கணும். நாளைக்கு நம்ம அதை கவனித்து விட்டு நம்ம அடுத்த பாடத்துக்குள்ள நம்ம போக போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன். எபிரேய வேதத்தை படிக்கிறவங்க செல்போனை பார்த்தோ எப்படியோ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாளைக்கு வரும்போது உங்க நோட்ல எழுதிட்டு வந்துருங்க. சரியா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எபிரேய வேதத்தை பார்த்து அதை எழுதிட்டு வந்துருங்க. சரியா? நாளைக்கு பாடத்துக்கு அது தேவைப்படாது. ஆனால் 3ஆம் நாள் புதன்கிழமை அன்னைக்கு நம்ம படிக்க போகிற பாடத்துக்கு அது நமக்கு தேவைப்படும். ஸோ 2 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. 2 நாளுக்குள்ளே அதை எழுதி கொள்ளுங்க. செல்ஃபோன் எபிரேயம் தெரிஞ்சு செல்ஃபோன் இல்லாதவங்க செல்ஃபோன் இருக்கிறவங்ககிட்ட போய் பார்த்து அந்த வசனத்தை எழுதி கொள்ளுங்க. ஆதியாகமம் 3:15. எபிரேயம் படிக்காதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நான் சொல்கிறத நீங்கள் கவனிச்சா போதும், கவனித்து நீங்கள் குறிப்பெடுத்தா போதும். மற்றவங்க நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 3:15. சரி, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்போ நான் சொல்லி கொடுத்த இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்போதான் நம்ம முதல் பாடத்தில் இருக்கோம். முதல் பாடத்தில் அந்த 4 வேத பகுதியை நம்ம கவனிச்சிருக்கோம். இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமோ புரியாத காரியமோ ஏதாவது இருக்கா? கடைசி ஜெபம் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? இல்லை. சரி. இந்த பாடுகள் பற்றி திருரத்தமே
அவனை நீர் நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில்லவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே மண்ணில்லவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே விலையேற பெற்ற திருரத்தமே அவனிலாவினின்று பாயுதே விலையேற பெற்ற திருரத்தமே அவனிலாவினின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாகின்றனரே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாகின்றனரே கல்வாரியின் கருணையிது காயங்களில் காணோதே கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே